கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இறத்தல் செத்தல் ரெண்டுக்குது, சாவுறதுன்னு ஒன்று இருக்குது, இறத்தல்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் என்னாச்சுன்னா மொழி எளிமையாக இருக்குதுன்றதுக்காக யார் வேணா எந்த வேணா வார்த்தையை கையாண்டு போயிடுறாங்க. கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றணும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிவிட்டா, இப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் கடவுள் கடவுள் நான் என்னுகிறான், உன் கடவுள் என் கடவுள் மாதிரி. இந்த மொழி புரியாமல் நிறைய பிரச்சனை. பிறத்தல் அப்படின்னா உருவாச்சு, இறத்தல் என்ன முடிவாச்சு. முடிவாச்சு, உருவானதுக்கு ஒரு முடிவு இருக்குது. எந்த உருவாக்கத்துக்கு என்ன இருக்குது, ஒரு முடிவு இருக்கணும். இல்லைன்னா ஏன் அப்படின்னு கேட்டால், கடவுள் வெறுமை அல்லது ஒன்றமற்றது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா எல்லாமே துவங்கி முடியும். டைம் ஃப்ரேமில் மாறுது. ஒரு நாய் மனுஷனை பார்த்து பயங்கர ஆச்சரியப்படும், சாவே மாட்டானுங்க பொழுது இவனுங்க. ஏன் 5-6 குட்டி போடணும், 5-6 பாரம்பரியமாக வந்திருக்கும். 5 வயசு தான் வரும், 4 வயசில் குட்டி போடும், 4 வயசில் குட்டி போட்டா உங்கள் வயசில் எத்தனை நாய் குட்டி பார்க்கலாம், நீ எத்தனை நாயோட பரம்பரை பார்ப்ப. இப்போ நாய்க்கு அறிவு வந்து புக்கேஷன் என்ன இதுதான், மனுஷன்லாம் சாவே மாட்டான். இவனுங்களாம் என்ன இல்லை, சாவா வரம் பெற்றவனுங்க. நம்ம அப்படி இல்லை, ஒரு 5 வருஷம் இருப்போம், செத்துருவோம். புரியுதா? அந்த 5 வருஷத்தில் 3 பாரம்பரியத்தை பார்த்துரும், அது 4 வருஷத்தில் 2 பாரம்பரியம் பார்த்துரும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணின்னுக்கிறோம்னா, பிறந்துட்டோம் சாவ மாட்டோம் அப்படி கிடையாது. சாவுறது சாவுறோம், இறக்கலை, முடிவுக்கு வரல. இது முடிவுக்கு வரலன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பகுத்தறிவு வேணும். பகுத்தறிவு எப்போ வேணும், இது முடிவல்ல அப்படின்னு புரியறதுக்கு பகுத்தறிவு வேணும். இதுதான் முடிவுன்றதுக்கு பேர் பகுத்தறிவுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறானுங்க. பகுத்தறிவு அப்படின்னா சிந்திக்கணும். செத்து போகிறதுனா என்ன, இந்த உடம்பு தானா செத்துச்சா, உடம்பு உள்ளதும் அதோட கிடையாதா. நான் நிறைய புத்தகங்கள்லாம் ஒரு ஆரம்ப கட்டங்கள் எல்லாம் நிறைய இந்த ரஷ்யன் தீரி அதெல்லாம் நிறைய இருக்குது. சுற்றி போட்டு செத்துட்டார் கடவுள்னுவான், பேனில் புள்ளி வச்சுட்டு ஓட்டினா சுற்றி ரவுண்டு தெரியுது இல்லை. இப்போ வட்டமாக தெரிஞ்சுனுக்குது, வட்டமாக புள்ளியாக இது புள்ளி தான். அந்த புள்ளி கூட நிலையானதில் தெரியாமல் தெரிஞ்சிச்சுன்னுவான். திடீர்னு டமால்னு பெரிய வெடிப்பு வந்து புஷ்குன்னு வந்துச்சுன்னுவான். அப்படி தானே மேலேருந்து எங்கேருந்தோ குச்சாருன்னுவான். கடவுளுக்கு எதிராக ஒருத்தருக்கிறாருன்னுவான். இந்த சாத்தான் சைத்தான் இந்த மாதிரிலாம் சொல்லி திரிவானுங்க. புக்குங்களை எழுதி வச்சுட்டு இதாண்டா வேதம் அதாண்டா கடவுள்னு வர தெரிஞ்சு நிற்பானுங்க. இதெல்லாம் எங்கே தானே இருந்தது. முடிவு ஒன்று இருக்குதுன்னு புரியாமல் பேசுறது தான். எல்லா துவக்கத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும், ஆனால் ஒன்றுக்கும் வேறு வேறு. எல்லோரும் ஒன்று கிடையாது. நம்மளையே கூட சொல்கிறான், இப்போது 10 வயசில் செத்துது, 5 வயசில் செத்துது, பார்க்கும்போதே செத்துது, இதெல்லாம் ஒன்று இருக்குது. 100 வயசு சாவாமல் மண்ணை கரைச்சி ஊற்றுந்து எப்படா சாவான்னு காத்து நின்றுது, இதுவும் இருக்கத்தான் சரி. இதுக்கும் முன்னாடி முதுமக்கள் தாழின்னு சொல்லி ஒரு குழு வச்சு அது ஊரில் உட்கார வச்சு விளக்கு ஏற்றி உட்கார வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சாவே மாட்டேங்குது, சனி என்ன பண்ணுறதுட்டு குடிவிட வச்சு என்ன பண்ணிக்கிறான், போய் போட்டுக்கிறான், மூச்சு வாங்கிக்கணும், கம்முனே உட்காந்துருக்கும். அப்போ இந்த மாதிரி கொடுமைலாம் இருக்குது. அப்போ பிறந்தால் முடிவில் தானே இருக்குது, ஆனால் எதுக்குன்னு இருக்குது. நாம் பிறந்து நாமக்கிட்டேயே சிலதெல்லாம் முடிவுக்கு இருக்குது. நாம் நகை இருக்குது இல்லை, பிறக்கும்போது இருந்தது அந்த நகை கிடையாது. வளர்ந்துனே இருக்குது, வெட்டினே இருக்கிறோம், செத்துனே இருக்குது. முனையில் உயிராக இருக்குது ஒரு பகுதி, ஒரு பகுதி என்ன ஆகுது, உயிரெலாம் இருக்குது. நீங்கள் முனையில் போய் கொருத்துற இடத்துல கிள்னிங்கன்னா பண்ணிங்கன்னா வெட்டினீங்கன்னா வலிக்கும். முனையில் நகை வச்சு வெட்டினீங்கன்னா அப்போ நகத்துக்கு ஆயில் முடிஞ்சினே இருக்குது. நம்ம கூடவே இருக்கிற நகத்துக்கு ஆயில் ரொம்ப நேரம் இல்லை, முடிக்கி ரொம்ப காலமாக மக்காமல் இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு ஆயில் இருக்குது. கண் 40 வயசில் டேமேஜ். இது மாதிரி நம்மக்கிட்டேயே நம்ம கூடவே பிறந்த சிலதே நம்ம இருக்கும்போதே செத்துறோம். நம்ம இருக்கும்போதே காது சில பேருக்கு கேட்கல, ஒரு குறிப்பிட்ட வயசு காலமாக கண், இதில் நாக்கு மறுத்து போச்சு, சுயநினைவு மனம் சுயநினைவு வந்து போய் பைத்தியமாயிடுது. அப்போ நமக்குள்ளே இருக்கிற நம்மளை கூடவே வாசம் செஞ்சுக்கிற ஒன்றுக்கு ஒரு முடிவு இருக்குது ஒரு டைமில். இப்போ எல்லாத்துக்கும் என்ன இருக்குது முடிவு. இந்த முடிவை எப்படி சந்திக்க போகிறோம், முடிந்த முடிவு தானா இல்லது மீண்டும் வருவதற்கா. அதை தான் தாவர சங்கமம், பிறவி பெருங்கடல், இதெல்லாம் எங்கே தான் நடக்குது. அப்போ முடிவுன்னு ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த முடிவை சந்திக்கிறதுக்கு பேர் தான் இறத்தல். அதர்வைஸு செத்து போகிறது. செத்தாரெல்லாம் அவங்க கணக்கில் ஒரு செத்தாருள் எதனால் முடிவு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் அது என்ன இது செத்தாரில் வைக்கிறாங்க. முடிவு தெரிஞ்சிச்சேன்னா இறைவன் அடி சேர்ந்தார்.
முடிவு தெரிஞ்சிச்சேன்னா சிவலோக பதவி அடைஞ்சார், வைகுண்ட வாசல் அடைந்தார் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ பிறந்தா முடிவு ஒன்று இருக்குது, அது சாவு அல்லது இறத்தல். இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லை. இன்னைக்கு சிவவாக்கியம் பேசும்போது கூட அது வந்தது அந்த பாட்டு. ஸோ இறத்தல் வேறு. அப்போ எல்லாருக்கும் எல்லா முடிவும் இருக்குது. இந்த முடிவு தெரியாமல் தான் நிறைய பேர் அங்கனுங்கிறான். முடிவு இந்த 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 முடிவு போதுமானது கிடையாது. நிறைவாக நீ வாழலைன்னா இன்னொரு ஜென்மத்தில் வர கஷ்டப்படணும். நீ இதோட நினச்சிக்காதீங்க. இப்போ வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கை அப்படிலாம் முடிவுக்கு வந்துடாதீங்க. இது சும்மா அற்ப விளையாட்டு, இதெல்லாம் தமாஸ். ஆம்பளையார் இதெல்லாம் பொம்பளையார், அதான் ஆத்தா எத்தனை ஆத்தாவோ அப்பன் எத்தனை அப்பனும்லாம் சொல்லிட்டு போயிடறான். அப்போ பிறவியெல்லாம் இருக்குது. உங்கள் நினைவில் இல்லைன்றதுனால நீங்கள் பிறவி இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரி, உனக்கு தான் தெரியுமே, நீ ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் காட்டுன்னா நான் பார்க்குறேன். ஒரு கால் கச்சிடலாம், பட் ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ்லாம் குத்துட்டு போய்க்கிறாங்க. எவிடன்ஸ் எனக்கு தேவையில்லை, எனக்கு புரியுது பிறவி இருக்குதுன்னு. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஒத்துக்குமெல்லாம் விட்டுடலாம், தப்பு கிடையாது. புரியுதான்னா சொல்கிறேன்ட்டு, பிறவி இருக்குது, ஒத்துக்க முடியலனாலும் ஒன்றும் குற்றம் கிடையாது. பிறவி இருக்குதுன்னு புரிஞ்சால் தான் நீ சரியாக வாழ்வ. இப்போ என்ன செத்துருவேன்னா தான் சரியாக வாழ்வேன்றான். செத்துருவேனா திமிரா வாழ்வேன். என்ன வேணா பண்ணிட்டு போகலாம். ஏன் சாவதானம் போட்டு கொள்ளை வச்சுட்டோ இல்லை திருடுதானம் பண்ணிட்டோ பொய் சொல்லிட்டோ வஞ்சகம் பண்ணிட்டோ வாழ்ந்துனுக்கலாம், தண்டனை உண்டு. அப்படின்னா தான் இங்கெல்லாம் கூட அடுத்த வாட்டி வச்சு செய்வாங்க. இதை அப்படி சொன்னால் ஒத்துக்க முடியல நீங்கன்றதுனால சொர்க்கம் நடக்குதுன்ட்டான். மேலே கூப்பிட்டு வச்சு உன்னை எண்ணெயில் வறுப்பாங்க பொறிப்பாங்கன்னா கொஞ்சம் பயப்படுவேன்ட்டு நீயே தேடி போய் இன்னொரு பிரிவு ஏற்று நீயே வழியோடு வாழ்வேன். நீயே, வேறு யாரோ ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கடவுள்லாம் உனக்கு கண்காணிச்சின்னு உனக்கு வேலை கொடுத்துனுக்குது. அவருக்கு வேலை கிடையாது. கூப்பிட்டு வச்சுன்னு நீ எவ்வளோ தப்பு செஞ்சால் கணக்கு போட்டுலாம் கிடையாது. சித்ரா புக்தை உங்களுக்குள்ளே தாங்கிறான். அதனால் இறப்பு இருக்குது. அதே சாமி சாவுறதும் இறப்பும் வேறு. பிறந்த எல்லாருமே இறப்பை நோக்கி நகரலாம். மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சந்தர்ப்பம். பகுத்தறிவு உள்ள ஜீவிதம் எதுக்கு நமக்குன்னா, நாமளை சரியாக முடிவுக்கு கொண்டு வரதுக்கு தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம அந்த பகுத்தறிவு வச்சின்னு பொருளெல்லாம் கண்டுபிடிச்சி பொருள் மயக்கம் அடைஞ்சி, பொருளை அனுபவிக்கிறது குற்றம் இல்லை, என்னை பார்த்தே செய்யுங்க, ஏன்னா இதெல்லாம் நீ அனுபவிச்சிங்க. ஆமாம், அனுபவிக்காமல் சொன்னவெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான். பொருளெல்லாம் விஷயம் இல்லைடா, அது அனுபவிக்க வேண்டிய இல்லதுன்னு சொன்னவன் நிறைய பேர் இருக்கிறான். அது ஆன்மீகமே கிடையாது. என்ன கேட்டால் அப்படி வேணா நீங்கள் அப்படிலாம் இருக்காதீங்க. பொருள் மேலே அக்கறை இல்லாமல் கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. அது வாழ தெரியாதது செஞ்ச மாதிரி ஆகிடும். ஈஸி வரும். கடைக்கண்ணு கோமனை கட்டின்னு போது ஈஸி. என்ன சொல்கிறது, எவ்வளோ முந்தானி புடவை கட்டி போட்டுனா அதுக்கு ஈச்சிட்டு கோமனை கட்டிங்கன்னு யாருக்கிட்ட போய் அம்மா தாயே மகாராமின்னு என்ன பண்ணுருவாங்க. ரொம்ப சிம்பிள். அப்படியும் பிறவி கிடக்க முடியும், பண்ணிடுறாங்க. அது இல்லை நம்ம வாழ்க்கை. நமக்கு பகுத்தறிவு இருக்குது, சிந்தனை இருக்குது, தெளிவாக இருக்குது. சரியாக வாழ்ந்து ஒழுங்காக என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல முடிவை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா திரும்ப கடலுன்ட்டார். இருந்தாலும் வள்ளுவ பிறந்தக்கு என்ன சொல்லிட்டாரு, கடல் பிறவி சுற்றி வந்தீங்கன்ற மாதிரி. ஏன் அது கூட கடல் சொல்லிடுறாருன்னா என்ன ஆச்சு? கடலில் எண்டு கிடையாது, கடல் கரை கிடையாது. தண்ணில் இறங்கி சுற்றிங்க வந்தீங்கன்னா சுற்றினே இருக்கலாம். அப்படில கரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.